வணக்கம், நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் வீடியோவில் இது பார்த்திங்கன்னா டெய்லி போட எபிசோடில் இது 6வது எபிசோடு. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுவோம் A to Z அப்படிங்கிறது தான் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து உங்களுக்கு எது வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? நாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஷேர் வந்து பை பண்ணவோ செல் பண்ணவோ கூடாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். சரிங்களா? இது வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க. நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாக் வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ட் நடக்குது, நம்ம சொல்லி கொடுக்குற விஷயமெல்லாம் மார்க்கெட்டில் அப்படியே லைவில் நடக்குதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த கம்பெனியோட நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்யோ கேம்லின் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சரிங்களா? இது டெய்லியும் வந்து ஒரு 5% வந்து அப்பர் சர்க்யூட் ஆகக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி நாம் எப்படி வந்து ட்ரேடு செட்டப் எடுக்கலாம், இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஒரு ட்ரேடு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல் டைம் ஐ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனோட கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ட்ரேடிங் எடுக்கிறோம். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஐ வந்து மந்த்லி கேன் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எடுப்போம். இன்றைக்கி இந்த மந்தோட ஜூலை மந்த் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு நாள் 18 ஹவர்ஸ் இருக்குது, அதாவது 2 நாள் இருக்குது. பட் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 28 நாள் ஆனங்காட்டி நம்ம இப்போ இது ஓரளவுக்கு வந்து நம்ம இதை வந்து க்ளோசிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று 2 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறனால ஓரளவுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவதுனா 30 நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு 28 நாள் 23 நாள் ஆனங்காட்டி நம்ம ஜஸ்ட் ஒரு நாள் தானே, அதை வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு ட்ரேட் செட்டப் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ண போகிறோம். இல்லைன்னா இதை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்த் எண்டு கேண்டில் வந்து முடியுதோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவதுனா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஏன் எழுதுறேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ஆல் டைம் ஐ வந்து பிரேக் அவுட் ஆன ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய பார்த்துருந்தோம். அது வந்து சிம்பிளாக வந்து எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம். ஆகாததுனா பீனர்ஸாக இருக்கிறவங்க ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். எல்லா ஸ்டாக்குமே நம்ம அந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணி வந்திருப்போம். சரிங்களா? அதாவதுனா இங்கே பாருங்கள் 2011 ஒரு ஆல் டைம் ஐ வச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு 4 வருஷம் கழிச்சு. சரிங்களா? 4 வருஷம் பிரேக் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் லோ வந்து எவ்வளோ தூரம் டார்கெட் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகும். அதாவதுனா எவ்வளோ தூரம் கன்சல்டேஷன் அது நடந்துச்சோ அந்தளவுக்கு வந்து மார்க்கெட் போகும். அதே மாதிரி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரேஞ்ச் போய் மார்க்கெட் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டார்கெட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே தான் போயிருக்கு. பட் ஓவரால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். பட் நம்ம எங்கே என்ட்ரி ஆகணுங்கிறது தான் இதில் விஷயமே. சரிங்களா? அதாவதுனா ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இருக்க ட்ரேட் ஆகக்கூடிய 100% ஸ்டாக்கில் ஒரு 80%, ஒரு 80%, 90% பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேலே தான் போகும். சரிங்களா? அதாவதுனா லாங் டைமில் அது கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தும் போகலாம், அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளேஷனால் போகலாம், இந்த மாதிரி நிறைய காரணத்துக்காக போகலாம். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அதுக்காக கம்பெனி வந்து உருவாகியிருப்பாங்க. அதனால் லாங் டைம் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் கிடைக்கும். சரிங்களா? ப்ராஃபிட் வரதுனால கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறும். அதனால் நம்ம ஷார்ட் டைமுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக இன்னும் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா மந்த்லி கேன் வந்து இன்னும் 2 நாள் இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 2017 வருஷத்தில் 158 ரூபா இருந்துச்சுங்களா, 158 ரூபாய்ங்களா, 157 ரூபா. அதுதான் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஐயா வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு 2017. அங்கேருந்து இப்போ பார்த்திங்கன்னா 2024 ஒரு 7 வருஷம் ஆயிருக்கு. இந்த 7 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பார்த்துருக்கு முடியல. சரிங்களா? 1, 2, 3. சரிங்களா? 3 டைம் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இந்த மந்த் கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. 2 நாள் தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து 2 நாள் தக்கிறனால நம்ம வந்து இது ஓரளவுக்கு வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து ஒரு சில நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்டாக வந்து க்ளோஸ் ஆக மட்டும் எடுக்காமல் இந்த ரேஞ்சுக்குள்ள இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக கூட என்ட்ரி ஆகலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த செகண்ட் வீக் இந்த 2 நாளில் வந்து இந்த மந்தோட கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு
57க்கு மேலேயே சரிங்களா. இப்போது வந்து 163 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் நம்ம ஷியூராக வந்து மேலே தான் வந்து மார்க்கெட் போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. சரி, நான் வந்து இந்த ஒரு ஜஸ்ட் வந்து இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் மட்டும் வச்சுருக்காம இதில் வந்து இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமா, அட்வான்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் செட்டப் வந்து கிடைக்குது. அது நான் எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி வருங்க. அதாவதுன்னா இங்கேருந்து வந்து இந்த பேட்டர்ன் மட்டும் நீங்கள் எடுத்துங்க சரிங்களா. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஷோல்டர் அண்டு ஹெட்டு சென்டர் ஹெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஷோல்டர் சரிங்களா. இந்த ரைட் சைடு ஷோல்டர் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் நடந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு 2 வீக் கேண்டில் பாருங்கள், நல்லா ஒரு ரெட் கேண்டில் டோஜி கேண்டில் வச்சுட்டு போன வீக் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில் க்ளோஸ் ஆச்சு, அதான் ரெக்கவரி கேண்டில். இப்போ இந்த வீக்கில் வந்து ஃபஸ்ட்டு 1 டே, இன்றைக்கி திங்கக்கிழமை ஒரே நாள், இந்த ஒரு நாள் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த ஃபஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்லா மேலே வந்து இந்த நெக்லைனுக்கு மேலே சரிங்களா, இந்த நெக்லைன் இது தான் நெக்லைன் சொல்லுவோம், இந்த நெக்லைனுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. இது வந்து இந்த வீக்லி கேண்டில் வந்து மார்க்கெட் இப்படியே க்ளோஸ் ஆனால் எடுக்கலாம். அதே சமயம் இன்னொன்று சொல்லிடுறேங்க, நான் வந்து மந்த்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த 2 நாள் தான் இருக்குதுன்னு சொன்னீங்களா. நீங்கள் அதே சமயம் வந்து இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு 4 நாள் இருக்குது சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லி கேண்டிலும் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு சரிங்களா, 2 நாள் வந்து க்ளோஸ் ஆகிடும் மந்த்லி கேண்டில். அதே சமயத்தில் இந்த வீக்லி கேண்டிலும் க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 நாள் இருக்குது சரிங்களா. அதனால் வெள்ளிக்கிழமை ஒரு 3 மணிக்கு ஆட்டால் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா. நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிக்கலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான், இது வந்து பேக் ஸ்டடி பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதுக்குள்ள நம்ம இன்னும் நல்லா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ளே தெரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாருங்கள், இது வந்து ஏன் வந்து இந்த பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடச்சி மார்க்கெட் பாருங்கள் ஒரு கேமரா கேண்டில் வச்சு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதே மாதிரி வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வச்சு மார்க்கெட் கேமரா கேண்டில் வச்சு மார்க்கெட் மேலே போயிருக்கு சரிங்களா. இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் அவுட் எடுத்தால் எப்படி வந்து எடுக்கலாம், எப்படியெல்லாம் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆல் டைமை வந்து பிரேக் அவுட் ஆக போதும் தெரிஞ்சிச்சு, அதாவது மந்த்லி கேண்டில். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பையிங் பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு, அதாவது இன்வெர்டட் ஹேட்னு சொல்கிற பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து இந்த வீக்லி கேண்டில் வந்து இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து பை எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனது பார்த்தீங்கன்னா இங்கே போய் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அதனால் வந்து இது வந்து ஒரு நல்லா பிரேக் அவுட் ஆகி இந்த வீக் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆனால் நல்லா வந்து நம்ம ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணலாம், மார்க்கெட் நல்லா மேலே போகும் சரிங்களா. இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே லாஸ்ட்டாக இந்த 2 இதையும் பாருங்கள் சரிங்களா. இந்த ஒரு கேண்டில் அண்ட் இந்த ஒரு கேண்டில் சரிங்களா, அதாவதுன்னா லெஃப்ட் சைடு நெக்கு லெஃப்ட் சைடு ஷோல்டர் அண்ட் ரைட் சைடு ஷோல்டர், இந்த 2 ஷோல்டரோட லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஈவனாக ஒரே இடத்துல தான் வரும் சரிங்களா. இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீக் கேண்டில் வந்து இதுக்கு மேலேயே வந்து ஒரு 765 170 அந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆனால் நம்ம என்ட்ரி ஆகிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்லாம் ஒரு 25%. என்ன ப்ரோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 25%ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய மொத்த கேபிட்டலும் வந்து நீங்கள் போட்டால் மட்டும் தான் 25% வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். ஆனால் நான் வந்து எப்பவுமே சொல்லியிருப்பேன், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இது வேணால் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ட்ரேடிங் சைக்காலஜிங்கிறக்கூடிய இந்த ஃபியர் அண்ட் கிரீனஸ் அந்த மாதிரி இது விஷயங்களாம் நம்ம தவிர்க்க முடியும். அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் தான் சரிங்களா. இதில் நம்ம வந்து 2 விதமாக ட்ரேட் எடுக்கலாம் முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னால் வந்து 25% வந்து என்னால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்க முடியாது ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக ஆயிரும் அந்த மாதிரி எல்லாம் லெவல் வரும்போது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா எந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுக்கலாம் முடியும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டைமுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லாட்டி ஒரு லாங் டைம் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஸ்டாக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ் வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் வந்து குறைவாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து அதிகமாக எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைவாக வரும். பட் இதுக்கு என்ன வந்து ப்ரோஸ் அண்ட் கன்ஸ் பார்த்தீங்கன்னா,
குறைவான ஸ்டாக் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் அதிகமாக வந்தாலும் ஸ்டாப் லாஸும் அதிகமாக வரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஸ்டாக் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏட் பண்ணும்போது ஒரு 30 ஸ்டாக்ஸ் 40 ஸ்டாக் ஏட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அளவான ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 30 ஸ்டாக்ஸ் வந்து வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த 30 ஸ்டாக் வந்து ஒரு 6 இயரோ இல்லை ஒரு 1 இயரோ இல்லாட்டி 2 இயரோ வந்து அதிலேயே வச்சு ட்ரேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் வந்து சேவ் பண்ணிவிட்டு, அதாவதுனா நீங்கள் ஒரு 1 lakhs இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த கேபிட்டல் எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு, சரிங்களா, அதாவதுனா ஒரு 1 lakh வந்து 2 lakh 2 lakh வந்து 4 lakh மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்கோட லெவல் வந்து கம்மி பண்ணிக்கங்க. அதாவதுனா ஒரு 10 ஸ்டாக்கு ஒரு 8 ஸ்டாக்கோ அது மாதிரி வந்து ரொம்ப ஸ்டாக் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து டெய்லி வந்து ட்ரேட் பண்ணி அந்த ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணி நல்லா வந்து ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட லெவல் அதாவதுனா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில். நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கம்மி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா இப்போ வந்து ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் வந்து போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25%. சரிங்களா? 10 ஸ்டாக் வந்து 25%ங்கிற போது நீங்கள் 10 ஸ்டாக் எடுத்து 10 ஸ்டாக்குமே லாஸ் ஆனால் உங்கள் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து லாஸ் ஆகிடும். சரிங்களா? இதே வந்து நீங்கள் வந்து ஒரு 20 ஸ்டாக் வந்து நீங்கள் எடுத்து 20 ஸ்டாக் வந்து எடுத்து சரிங்களா, அதில் வந்து ஒரு 10 ஸ்டாக் வந்து லாஸுமே ஒரு 10 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறதால 1:3 1:2 அதுக்கு மேலே தான் வந்து ரிவார்ட்ஸ் ரேஷியோ இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாக் வந்து அதாவதுனா ஒரு 1 lakh வந்து 10 ஸ்டாக்காக வச்சு ட்ரேட் பண்ணும்போது 25% 25,000 லாஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து பெரிய லாஸாக தெரியும். அதே வந்து ஒரு 1 lakh வந்து 20 ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் 5,000 தான் போடுவீங்க. அந்த 20 ஸ்டாக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டும் ஒரு 10 ஸ்டாக் வந்து லாஸ் வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. அதுவுமே வந்து எல்லாமே வந்து 20 ஸ்டாக்குமே லாஸ் ஆனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து லாஸில் 25% ஸ்டாப் லாஸ் இருப்பீங்க. சரிங்களா? ஆனால் 10 ஸ்டாக்லேயே 8 ஸ்டாக்கு ஒரு 7 ஸ்டாக் வந்து லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் 20 ஸ்டாக்லேயே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டாக்லேயே மினிமம் 10 ஸ்டாக் வந்து வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாங் டைமில் மேலே தான் போகக்கூடிய க்ரோத் தான் இருக்குது. சரிங்களா? எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி அது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தாலும் லாங் டைம்லையோ இல்லாட்டின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஃப்யூச்சரில் வந்து அவங்களுடைய எய்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட எய்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட எய்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது க்ரோத் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஷார்ட் டைம் அண்டு லாங் டைம் பொறுத்த வரைக்கும் லாஸ் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவதுனா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிங்கன்னா 100க்கு ஒரு 4 பேர் 5 பேர் சரிங்களா 5 பேர் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். 95% பேர் லாஸ் தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 70% வந்து நீங்கள் வின் பண்ண முடியும். ஒரு 40% வந்து லாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு லாங் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 90% வந்து வின் பண்ணலாம். ஒரு 10% வந்து லாஸ் பண்ணலாம். அந்த 10% வந்து ஏன் லாஸ் பண்ணலாம் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் டைமில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்டு அந்த ரொம்ப ரொம்ப சீப்பான பென்னி ஸ்டாக்குன்னு சொல்லக்கூடிய சீப்பான ஸ்டாக்கு அந்த மாதிரி ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகக்கூடிய அப்பர் சர்க்யூட் வந்து டெய்லியுமே அப்பர் சர்க்யூட் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட லெவல் வந்து ஒரு பிஎஸ்சியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகக்கூடிய நிறையா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. புதுசாக மார்க்கெட்டில் வரும்பொழுது சார் இந்த கம்பெனி வந்து நிறையா டெய்லியும் வந்து 10% 20% வந்து மார்க்கெட் வந்து டெய்லியும் வந்து அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் வந்து உங்கள் கேபிட்டல் வந்து ட்ரிபிள் ஆயிரும் மல்டிபேக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் அதில் என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்து நீங்கள் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் பூரா அப்படியே வாஷ் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை செல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டிங் பண்ண வேண்டியதாக எவ்வளோ ஆனாலும் அது வந்து ரெக்கவர் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டம்மி கம்பெனியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பிஎஸ்சியில் தான் மேக்ஸிமம் நடக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பிஎஸ்சியில் வந்து இருக்கிற ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. என்எஸ்சியில் இருக்கிற ஸ்டாக் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 4000 3000 ஸ்டாக் மேலே இருக்குது. அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்டாக் 2000 ஸ்டாக் மட்டும் தான் ஒரு நல்ல கம்பெனிங்க ஓரளவுக்கு வந்து டீசெண்டான கம்பெனிங்க. மற்ற பின்னாடி இருக்கக்கூடிய லோ கேபிட்டல் இருக்கக்கூடிய 50 crore 8 crore 10 crore அந்த மாதிரி கேபிட்டல் இருக்கிற எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணிப்ளேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களை வந்து மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோக்கியோ கேம்லின் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்
நெக்ஸ்ட் வீக் இந்த வீக்லி கேரில் வந்து மேலே க்ளோஸ் ஆனால் சரி 165 மேலே, அதே சமயம் இந்த மந்த்லி கேரில் வந்து 165 மேலே வந்து க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் மேலே தான் போகும். ஒரு அட்வான்ஸாக ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு டே கேரில் வச்சு பார்க்கலாம். அதில் ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்ஸாக ட்ரேட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டே கேரில் வந்து அட்வான்ஸ் நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கல சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா டே கேரில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வந்து அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கல சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து சரிங்களா. அதனால் வந்து நம்ம இந்த டே கேரில் வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம். அதனால தான் வந்து நான் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து ஒரு வீக்லி கேனில் வந்து நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. வீக்லி கேனில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அண்டு மந்த்லி கேனில் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது பாருங்கள் இந்த டே கேனில் மந்த்லி கேனில் கரெக்டாக இந்த இடத்துல ஏழு சப்போர்ட் எடுத்து அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகலை. இதுக்கு மேலே வந்து வீக்லி கேனில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு 165 170 நம்ம ஸ்ட்ராங் ஸ்விங் ட்ரேடிங் இருக்கலாம் மார்க்கெட் மேலே போகும். அதே ஒரு மந்த்லி கேனிலும் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே சரிங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஆல் டைம் ஹை வந்து இங்கே இருக்குது அந்த 163 அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம அதையும் வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மூணு மெத்தட் இருக்குது சரிங்களா. 3 மெத்தட்லேயுமே பை தான் வருது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த மந்த்லி கேண்டலும் பாருங்கள் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் இந்த மந்த்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டல். அதாவதுனா மார்க்கெட் வந்து இப்படி மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ஷன் எடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ரிஜெக்ஷன் எடுத்துருச்சு. ஓவராலாக வந்து மார்க்கெட் அப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் விட இந்த சப்போர்ட் வந்து நல்ல ரொம்ப வேலையிடுச்சு சரிங்களா. அதனால் இந்த சப்போர்ட் கேண்டில் ஹேமர் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஐசியில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அந்த கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணாலும் மார்க்கெட் பை தான். ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா ஒரு 3-4 விதமான ட்ரேட் செட்டப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பையில் தான் வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபுல் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.